இணையதள நண்பர்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த ஆண்டின் இந்த லெந்து காலத்தில் இதுவரையிலும் சிலுவையிலிருந்து இயேசு மொழிந்த 6 வார்த்தைகளையும் ஒன்றன் பின் ஒன்றாக உங்களுக்கு வழங்கியிருக்கிறேன். இப்பொழுதும் 7வது வார்த்தையை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். இதுவரையிலும் எங்களுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கொள்ளுங்கள். எங்களுடைய நோட்டிஃபிகேஷன்ஸ் அனைத்தும் உங்களுக்கு வந்து சேரும். மற்றவர்களோடும் இதை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையிலும் இந்த 7வது சிலுவை திருமொழி இயேசு மொழிந்த இந்த 7வது வார்த்தைக்கு நான் கொடுத்திருக்கிற தலைப்பு என்னவென்றால், நம்பிக்கையின் பூரண அர்ப்பணிப்பு, சரண்டர் with great faith. லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 44 முதல் 46 வரையிலும் உள்ள பகுதியை நீங்கள் எடுத்து பார்த்தீர்களானால், அங்கே 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரையிலும் இருள், பூமி எங்கும் அந்தகாரம், சூரியன் இருளடைந்தது, தேவாலய திரைச்சீலை 2ஆக மேலிருந்து கீழ் தொடங்கி மேல் தொடங்கி கீழே வரைக்கும் 2ஆக கிழிந்தது. அப்பொழுது இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். மத்தேயு இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார் என்று பதிவிட்டிருக்கிறார். 27ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். மத்தேயுவின் கூற்றுப்படி மத்தேயு 27ஆம் அதிகாரம் 50 முதல் 56 வரையிலும் உள்ள வசனங்களை வைத்து பார்த்தால், இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு தம் ஆவியை விட்டவுடன் 3 முக்கிய காரியங்கள் அங்கே நிகழ்வுறுகிறது. ஒன்று, தேவாலய திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது. 2வதாக பூமி அதிர்ச்சியினால் கண்மலைகள் பிளந்தன, கல்லறைகள் திறந்தன. 3வதாக அநேக பரிசுத்தவான்கள் தங்கள் சுய சரீரத்தோடு உயிர்த்தெழுந்திருக்கிறார்கள். அநேகர் அவர்களை இனம் கண்டு கொண்டிருப்பதாக அவர் பதிவிட்டிருக்கிறார். லூக்கா தன்னுடைய கூற்றுப்படி 2வது வார்த்தைக்கு பின் இயேசு மொழிந்த 2வது வார்த்தைக்கு பின் 6வது வார்த்தை வரையிலும் எதையும் அவர் அங்கே பதிவிடவில்லை. ஆனால் சூரியனின் ஒளிகொடா தன்மை, காரிருள், தேவாலய திரைச்சீலை கிழிவு ஆகியவற்றை கூறிவிட்டுத்தான் இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி தன் ஜீவனை விட்டார் என்று சொல்லி அங்கே எழுதி வைத்திருக்கிறார். இவற்றை லூக்கா யாரிடம் சேகரித்திருப்பார் என்று பார்த்தால், அங்கே நூற்றுக்கு அதிபதியிடம் சேகரித்திருக்கலாம். அங்கே இயேசுவை காவல் காப்பதற்காக அங்கே இருந்த காவல் காத்தவர்களிடம் அவர் சேகரித்திருக்கக்கூடும். அடுத்ததாக மகதலேனா மரியாள், யாக்கோபுக்கும் யோசேக்கும் தாயாகிய மரியாள், அதன் பின் செபதேவின் மனைவி யாக்கோபு, யோவான் என்பவர்களுடைய தாயார் மரியாள், இவர்களிடமிருந்து தான் இவர் இந்த உண்மைகளை எல்லாம் அவர் சேகரித்திருக்க முடியும் என்று நம்புகிறேன். இங்கே சில காரியங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக, ரோம அரசாட்சியின் கீழ் சிலுவை மரணம் என்பது ஒரு நீண்ட ப்ராசஸ். பொதுவாக தூக்கு தண்டனை கைதிகளுக்கு ஒரு நொடி பொழுதிலேயே அவர்களுடைய மரணம் நேரிட்டுவிடும். மற்றவர்கள் யாரும் அதை காணவும் முடியாது. ஆனால் இங்கே ரோம நீதிப்படி இவர்கள் கொடுக்கிற இந்த சிலுவை மரணம் என்பது நீண்ட ப்ராசஸ் கொண்டது. ஒரு குற்றவாளி அடைகின்ற தண்டனையை உலக மக்களுக்கு தெரிய வைப்பது மாத்திரமல்ல, ரோம அரசை எதிர்ப்போரின் முடிவு எல்லாம் இப்படித்தான் இருக்கும் என்பதை பொதுமக்களுக்கும் யூத மக்களுக்கும் நினைவுறுத்தும் ஒரு கொடூர நிகழ்வாகவே அங்கே சிலுவை மரணம் கொடுக்கப்படுகிறது. 2வதாக, கடவுள் தம் வார்த்தையால் உலகை படைத்த பின் ஓய்வெடுத்தார். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். ஆனால் மீட்பின் பொறுப்பை அதே போலவே மீட்பின் பொறுப்பை பெற்றவராக உலகிற்கு வந்த வார்த்தையாகிய இயேசு இப்போது தன் மீட்பின் பணியை செய்து முடித்துவிட்டு ஓய்ந்திருக்கிறார். ஓய்வுக்கு ஒப்பு கொடுப்பதையே இந்த கடைசி வார்த்தை நமக்கு உணர்த்துகிறது. 3வதாக, இங்கே நான் இந்த 7வது வார்த்தையை சற்றே கிறிஸ்துவின் 2ஆம் வருகையோடு ஒப்பிட்டு காண்பிக்கிறேன். 7ஆம் தூதனின் எக்காலத்தொனி, வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். அடுத்ததாக, 7ஆம் தூதன் தன் கலசத்திலிருந்து ஆகாயத்தில் ஊற்றும் கடவுளுடைய கோபாக்கினை, வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் பார்க்கலாம். இதுவரையிலும் பூமி கண்டிராத பூமி அதிர்ச்சி, இடிமுழக்கம், மின்னல், இவை எல்லாவற்றையும்
நிகழ்வுகளையும் அங்கே இந்த இந்த 7ஆம் தூதனுடைய நிகழ்வுகளோடு அது ஒப்பிடப்படுகிறது. இது எதை உணர்த்துகிறது என்றால், கடவுள் முழு உலகையும் தம் ஆளுகையின் கீழ் வைத்திருக்கிறார் என்பதைத்தான் இந்த 7வது வார்த்தை நமக்கு உணர்த்துகிறது. அடுத்ததாக தேவாலய திரைச்சீலை கிழிவை பார்த்தால் இது காட்டுகின்ற அடையாளம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசுவின் மரணம் என்பது பாவிக்கு பரலோகம் திறக்கப்பட்டு விட்டதை பூமியில் உணர்த்துகிற அடையாளம்தான் அந்த தேவாலய திரைச்சீலை கிழிவு. இந்த திரைச்சீலை சாமானியமாக கிழியக்கூடியதல்ல. இது மகா பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து இரண்டாக பிரித்து வைத்திருந்தது. எடர்ஷீம் என்பவர் சொல்லுகிறார், இது 60 அடி நீளமும் 30 அடி அகலமும் கொண்டது. மனிதனுடைய கை பாம் அளவு, இந்த திக்னஸ் மனிதனுடைய கை அளவு பாம் அளவு கொண்டது. கிட்டத்தட்ட 1/2 இன்ச்சிலிருந்து 3/4 இன்ச்சு கனம் உள்ளதாக இருக்கும். அதே போல் 72 சதுரங்களாக நெய்யப்பட்டு ஒன்றாக இணைக்கப்பட்டவை. இதை கொஞ்சம் நீங்கள் யோசித்து பாருங்கள். இது எப்படி கிழியும்? இதை யார் கிழித்திருக்க முடியும்? இது சாமானியமாக கிழியுமா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். ஒருவேளை பூமி அதிர்ச்சி நிமித்தமாக அந்த தேவாலயத்தினுடைய லிண்டல் ஏதாவது கீழே விழுந்து இதை கிழிச்சிடுச்சா அப்படின்னு கூட எண்ணுறவங்கள்லாம் உண்டு. ஆனால் ஒட்டுமொத்த கருத்து, பரலோகம் திறந்து விட்டது. பரலோகம் மனம் திரும்புகிற பாவிக்கு திறக்கப்பட்டு விட்டது. அடுத்ததாக பார்க்கிறோம், அங்கே பூமி அதிர்ச்சி, கன்மலை பிளவு, கல்லறைகள் திறப்பு. இவை எதை உணர்த்துகிறது? எல்லாமே ஆண்டவருடைய கண்ட்ரோலுக்குள்ளே தான் இருக்குது என்பதை இது உணர்த்துகிறது. இயேசுவின் மரணம் உங்கள் உள்ளத்தை அதிரச் செய்ய வேண்டும், உங்கள் இதயத்தை பிளக்க வேண்டும். அப்போது உங்களுக்கு உயிர்த்தெழுதல் உண்டு, உயிர்த்தெழுதல் நிச்சயம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு வேத அறிவால் தம் உள்ளத்தை நிரப்பி வைத்திருந்தார் என்பதற்கு இந்த கடைசி வார்த்தை, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்ற இந்த கடைசி வார்த்தை நமக்கு உறுதி செய்கிறது. சங்கீதம் 31:5 வாசிக்கிறோம், உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன், சத்தியபரனாகிய கர்த்தாவே நீர் என்னை மீட்டு கொண்டீர். இந்த சங்கீதத்தின் வார்த்தை யூத குடும்பத்தினருடைய இரவு ஜெபமாக இருந்திருக்கிறது. அந்த வேத வார்த்தையை அப்படியே இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு தம் ஜீவனை விட்டார். இந்த வார்த்தையை கொண்டு கடவுளுக்கும் மனுக்குல மீட்பராக வந்த குமாரனுக்கும் உள்ள உறவை நாம் எப்படி கணிப்பது? சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த திருச்சிலுவையில் இயேசு மொழிந்த இந்த 7 வார்த்தைகளும் ஆண்டவராகிய இயேசுவினுடைய மன உறுதியையும் திட நம்பிக்கையையுமே நமக்கு உணர்த்துகிறது. இந்த 7வது வார்த்தை 3 காரியங்களை நமக்கு உணர்த்துகிறது. நான் வேகமாய் சொல்லி முடிக்கிறேன். முதலாவதாக, கடவுளையே சார்ந்திருக்கும் பண்பு. இட்ஸ் a word of intimacy. யோபுவுக்கும் கடவுளுக்கும் இருந்த அந்த இன்டிமசி, அந்த சார்ந்திருந்த பண்பு என்னவென்று பார்த்தால், யோபு 13:15 யோபு சொல்லுகிறார், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். முதல் வார்த்தை முதல், ஏன் அந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26:27 அவருடைய பாடுகளை மத்தேயு வர்ணித்திருக்கிற விதம், அதே போல் கெத்செமனே முதல் கொல்கதா வரை அவர் பட்ட பாடுகள், முதல் வார்த்தை முதல் 7ஆம் வார்த்தை வரை இயேசு சொன்ன மொழிகள், இவற்றையெல்லாம் நாம் காணும் பொழுது இயேசு தம்முடைய வாழ்க்கை முழுவதிலும் தம்முடைய பிதாவாகிய தேவனை, கடவுளை சார்ந்தே இருந்தார் என்பதைத்தான் நாம் காண முடிகிறது. தட் இஸ் த இன்டிமசி வித் ஹிஸ் ஃபாதர். நாம் இறைவனை சார்ந்திருக்கும் பண்பு, இறைவனோடு நெருக்கமாய் இருக்கும் மாண்பு எப்போ வெளிப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய மரணத்தின் போதுதான் அது வெளிப்படும். நம்முடைய மரணம் என்பது ஒரு விரோதியால் முடிவு செய்யப்படுவதாக இருக்கக்கூடாது. என்னை படைத்த ஆண்டவரோடு நான் சங்கமமாகும் ஒன்றிப்பாய் இருக்க வேண்டும். அதைத்தான் யோவான் 17ஆம் அதிகாரத்தில் தம்முடைய உயர் போதகத்துவ ஜெபத்தில் இயேசு உரைப்பார். யோவான் 17:4 சொல்லுகிறார், பூமியிலே நான்
நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன் என்பார். இந்த சங்கமம் என்பது சாதாரண வார்த்தை அல்ல. பவானி ஆறு கேரளாவில் உற்பத்தியாகி வந்துட்டுருக்கு, தமிழ்நாட்டுக்குள்ளே வருது. காவேரி ஆறு கர்நாடகாவில் உற்பத்தியாகி தமிழ்நாட்டுக்குள்ளே வருது. ரெண்டும் கூடுதுறை என்ற இடத்தில், பவானியில் உள்ள கூடுதுறை என்ற இடத்தில் இரண்டும் சங்கமமாகிறது. அந்த சங்கமமானதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அது தமிழ்நாட்டுக்குள்ளே என்னென்ன வேலைலாம் பண்ணுது பாருங்கள். எனக்கு அருமையான என் அன்பின் தேவ பிள்ளைகளை, நாம் ஆண்டவரோடு கூட நெருங்கி விட்டோமானால், ஆண்டவரோடு கூட சங்கமமாகிவிட்டால், நாம் நிச்சயமாய் சமுதாயத்திற்கு ஏராளமான நன்மையான காரியங்களை நாம் செய்ய முடியும் என்பதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த திருமொழிகள், விசேஷமாக இந்த கடைசி வார்த்தை அவர் செய்து முடித்து தம்மை அனுப்பினவருடைய கரங்களில் தன் ஆவியை ஒப்புவிக்கிற இந்த காட்சி நமக்கு உணர்த்துகிறது. இரண்டாவதாக, கடவுளையே நம்பியிருக்கும் பண்பு, எ வேர்ட் ஆஃப் ட்ரஸ்ட் என்று சொல்லலாம். இயேசு தம் தந்தையாகிய பிதாவின் நம்பிக்கைக்கு பாத்திரவானாய் வாழ்ந்தவர். சங்கீதம் 31:5 அங்கே ஒப்புவித்தல், கமிட் என்ற வார்த்தைக்கு உபயோகிக்கப்பட்டுள்ள எபிரேய வினைச்சொல் பாக்கார்ட் என்ற வார்த்தை. இதனுடைய அர்த்தம் நம்பிக்கையின் அடிப்படையில் ஒப்பு கொடுத்தல். இதிலிருந்து வந்த கிரேக்க வார்த்தை தான் பராட்யத்தேமி என்ற வார்த்தை. இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் ஐ டெபாசிட் வித் என்ட்ரஸ்ட் என்று பொருள்படுகிறது. டு என்ட்ரஸ்ட் டு சம்மன் ஃபார் சேஃப் கீப்பிங். நம்முடைய இலக்கு நித்திய பேரின்ப வாழ்வு. அந்த நித்திய வாழ்வை பெற என் மரணத்திற்கு பின் என் ஆவியும் என் ஆன்மாவும் பத்திரமாக வைக்கப்படக்கூடிய இடம் என்னை படைத்த என் ஆண்டவருடைய கரம்தான் அதற்கு சரியான இடம் என்ற அர்த்தத்தை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த 7வது வார்த்தை நமக்கு உணர்த்துகிறது. மூன்றாவதாக, கடவுளிடமே அடிபணியும் பண்பு, எ வேர்ட் ஆஃப் சரண்டர். கடைசியாக இயேசு இந்த வார்த்தையை மொழிகிறார். ஆனால் இன்னமும் உயிர் பிரியவில்லை. நல்ல தெளிவாக தான் பேசிக்கிட்டே இருக்கிறாரு. தன்னை முழுமையாக கடவுளிடம் ஒப்படைத்த பின்னர் தான் அவருடைய உயிர் பிரிகிறதை நாம் இங்கே காண முடிகிறது. 33 ஆண்டுகளுக்கு முன் மனு மைந்தனாக உலகிற்கு அனுப்பப்பட்ட இயேசு மனிதர்களோடு மனிதராக வாழ தம்முடைய பிதாவால் அவருக்கு கொடுக்கப்பட்ட ஆவியை இப்போது தன் தந்தையிடமே ஒப்படைத்து விட்டார். இங்கே திருத்துவ தேவனின் மகிமையை நாம் காண முடிகிறது. திருத்துவ தேவனின் மகிமை, கடவுள் இருக்கிறார், இயேசு இருக்கிறார், அங்கே ஆவியும் இருக்கிறது. கடவுள் இருக்கிறார், தம்முடைய குமாரன் வார்த்தையாகிய இயேசு இருக்கிறார், அவருடைய ஆவியும் இருக்கிறது. ஜீசஸ் ஹஸ் சரண்டர்ட் ஹிஸ் ஹியூமன் பர்சனாலிட்டி இன்டு டிவைன் பர்சனாலிட்டி. நம்முடைய ஆவி கடவுளிடம் பத்திரமாக ஒப்படைக்கப்பட வேண்டியதனுடைய அவசியம் என்ன தெரியுமா? பவுலடிகளார் மிக தெளிவாய் நமக்கு உணர்த்துகிறார். 1 தெசலோனிக்கேயர் 5:23 சொல்லுகிறார், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாயிருக்கும்படி அது காக்கப்பட வேண்டும். ஆண்டவராகிய இயேசுவின் இறுதி ஜெபம் இது. பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். என்னுடைய வாழ்க்கை முடியும் போது, நம்முடைய வாழ்க்கை முடியும் போது நம்முடைய இறுதி ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். ஐயா, ஒரு விமானம் பறக்குது, கடலுக்கு மேலே 35,000 அடி உயரத்தில் பறக்கும்போது பாருங்கள். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் கேளுங்க. மலேசியன் ஏர்லைன்ஸ் விமானம் கடந்த 2014ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 8ஆம் தேதி கோலாலம்பூர்லேருந்து பீஜிங்க்கு கிளம்பி வருது 239 பேருடன். 227 பயணிகள், 12 விமான பணியாட்கள் இவர்களோடு கிளம்பி வருது. இந்திய பெருங்கடலுக்குள்ளே அது பாயும் முன் அது உள்ளே இருந்தவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருந்ததுன்னு வைங்க. அதில் நாமும் ஒரு பயணியாக இருந்திருந்தோம்னா நாம் என்ன செய்திருப்போம்? மரண ஓலமிட்டிருப்போமா? இல்லைனா கதறி அழுதுருப்போமா? இல்லைனாக்கா எப்படிலாமோ என்ன பண்ணியிருப்போம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அந்த நிலையிலும் நாம் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? நாம் மரிக்க போகிறோம். இந்த விமானம்
அமிழப் போகிறது. இனி நான் உயிர் பிழைக்கவும் வழியில்லை. என்ன நடக்கிறது என்பதை என் இல்லத்திற்கும் என் உறவின் மக்களுக்கும் என் சொந்த பந்தங்களுக்கும் நான் சொல்லவும் வழியில்லை. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், நான் என் ஆண்டவராகிய இயேசுவினுடைய கரத்தில் போய் அமர முடியும் என்ற நிச்சயத்தோடு கூட அந்த வேளையில் பிதாவே, இயேசுவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லியிருக்க முடியுமா? சிந்தித்து பாருங்கள். நம்முடைய வாழ்க்கை மரண ஓலத்தோடு முடியப் போகிறதா அல்லது அமைதியான அர்ப்பணத்தோடு முடியப் போகிறதா? சிந்திப்போமா? இந்த ஆண்டின் இந்த லெந்து கால தியானமாக நான் வழங்கியுள்ள இந்த 7 வார்த்தைகளை நீங்கள் கேட்டு பயன் பெறுங்கள். நீங்கள் எங்கேயாகிலும் பிரசங்கிக்க வேண்டியதிருந்தால் இதை கேட்டு நீங்கள் உபயோகித்து கொள்ளலாம். உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். மற்றவர்களுக்கும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். எங்கள் சேனலை தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவின் மக்களுக்கும் நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆண்டிலும் ஆண்டவரே, நீர் சிலுவையில் மொழிந்த இந்த 7 வார்த்தைகளை தொடர்ச்சியாக உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நல்ல தியானத்தோடு வழங்க நீர் கிருபை செய்திருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம். இந்த இணைய தளத்துக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இதில் கண்டு பார்க்கிற அனைத்து மக்களும் இதன் மூலமாய் உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள அருள்தாரும். உம்முடைய மரணத்தின் எல்லா சூழ்நிலைகளையும் ஆண்டவரே, உம்முடைய மரணம் எங்களுக்கு பெற்றுத்தந்த மீட்பையும் இதன் நிமித்தமாய் நீர் கொண்ட உயிர்த்தெழுதல் எங்களுக்கு தந்த மறுவாழ்வையும் நாங்கள் உணர்ந்து கொண்டவர்களாக இந்த லெந்து காலங்களை கடந்து வர கிருபை செய்யும். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. Kindly pray for our ministry. Thank you very much.